நம்ம உடம்புல இருக்கிற ஒரு எலும்பு உடைஞ்சா அது தானாவே எப்படி ஒட்டுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எலும்பு முறிவு ஏற்பட்ட அடுத்த நொடியே அங்க இருக்கிற ரத்த குழாய்கள் வெடிச்சு ரத்தம் உறைஞ்சிரும். இது வெறும் ரத்த கட்டு இல்ல, புது எலும்பு வளர்றதுக்கான ஒரு தற்காலிகமான மேடை இதுதான். அடுத்த சில நாட்கள்ல நம்ம உடம்புல இருக்கிற ஆஸ்டியோபிளாஸ்டிகள் அப்படிங்கிற பில்டர் செல்கள் வேலைக்கு வரும். இவ புது எலும்பு திசுக்களை தட்டி தட்டி உருவாக்க தொடங்கும். அதே நேரத்துல குருத்தெலும்புகள் ஒரு மென்மையான தழும்பை உருவாக்கி அந்த உடைந்த பகுதியை லாக் பண்ணிடும். அடுத்த 4 வாரத்துல அந்த மென்மையான தழும்பு நல்லா இறுகி ஒரு உறுதியான எலும்பா மாறிடும். இதனால எலும்போட பழைய பலம் மெதுமெதுவா திரும்ப கிடைக்கும். கடைசியா ஆஸ்டியோகிளாஸ்டுகள் களம் இறங்கி தேவையில்லாத திசுக்களை செதுக்கி எலும்ப அதோட பழைய ஷேப்புக்கே கொண்டு வந்துடும். ஆரம்ப கட்ட குணம் கிடைக்க 8 வாரங்கள் ஆகலாம். ஆனா முழுமையான இரும்பு மாதிரி பலத்தை பெற சில மாசங்கள் அல்லது வருஷங்கள் கூட ஆகலாம். நம்ம உடம்பே ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் தாங்க. இந்த தகவல் ஆச்சரியமா